வேழ முகத்தோனே ஞான முதல்வனே திருப்பாதங்களே சரணம். தாயாகவும் தந்தையாகவும் உற்ற துணையாகவும் இருந்து அனுதினமும் நல்வாழ்வே அருளிடும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருவடிகளே சரணம். நாரார் பக்தி உலக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை பார்த்துட்டு வந்தோம். ஜோதிட பதிவுகளும் சிலதை பார்த்தோம். ஒரு சிலர் அடிப்படை ஜோதிடம் குறித்த சில தகவல்களை கொடுத்தா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்காக சில அடிப்படை ஜோதிடம் குறித்த தகவல்களை தொடர்ந்து ஒரு சில பதிவுகளில் தரேன். இந்த பதிவுகளை தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாகவும் சுருக்கமாகவும் இருக்கும். ஜோதிடம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளான அம்சமா இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் மீது அதனுடைய கதிர்களையும் அதனுடைய அதிர்வுகளையும் செலுத்தி மனித உயிர்களின் மீது ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றமும் இந்த தாக்கமும் எப்படி இருக்கு, இதனால மனிதர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க இருக்கு, இவர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதை ஆராய்ந்து நமக்கு ஒரு ஜோதிட சாஸ்திரமா நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜோதிட சாஸ்திரம் நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் அடுத்து நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்க போகுது, இந்த நிகழ்வு நமக்கு ஏன் நடந்தது, இனிமே நம்ம வாழ்க்கைய எப்படி கொண்டு போனா நமக்கு நல்லது ஒரு நாளா இருக்கும், நல்ல வெற்றி தரும் நாளா இருக்கும் அப்படின்றதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படின்றது பயன்படுது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைக்கு தொட்டில்ல போடுறது, அன்னப்பிரசன்னம் பண்றது, கல்வி சொல்லி கொடுக்கறது, கல்யாணம் பண்றது, இல்லை சடங்காயிடுச்சா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல காரியம் பண்றது. இப்ப குடும்பத்தோட ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு யாத்திரை போகிறோம், இல்லை ஒரு முக்கியமான வேலைக்காக பிரயாணம் போகிறோம் அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டியோ அல்லது நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்களோ, தம்பி இந்த பஞ்சாங்கம் எடுத்துட்டு வாப்பா, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு பார்க்கணும், அந்த கேலண்டர் எடுப்பா, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சாங்கத்துல அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பஞ்ச அங்கங்களை உள்ளடக்கியது தான் இந்த பஞ்சாங்கம். நாள் அல்லது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கர்ணம், இந்த 5 தான் பஞ்ச அங்கங்கள்னு சொல்லுவோம். இந்த நாள் அல்லது வாரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 நாட்களையும் தான் நாள் அல்லது வாரம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி திதிகள், இந்த திதிகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 திதிகள். இந்த 15 திதிகளையும் வளர்பிறை திதிகள், தேய்பிறை திதிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு வகைப்படுத்தி தந்துட்டு இருக்காங்க. அமாவாசையிலிருந்து அடுத்த நாள் அந்த பிரதமையிலிருந்து தொடங்கி சதுர்தசி வரை வரக்கூடிய அந்த 15 நாட்களும் வளர்பிறை திதிகள்னு சொல்லுவாங்க. இறுதியா வரக்கூடிய நாள் தான் அந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல மறுபடியும் பௌர்ணமிக்கு அடுத்து பிரதமை திதியிலிருந்து அந்த சதுர்தசி வரைக்கும் வரக்கூடிய அந்த 15 திதிகள் தேய்பிறை திதிகளாக வரும். இறுதியில வரக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை. அந்த அமாவாசை பௌர்ணமி இதை வைத்துதான் வளர்பிறையா தேய்பிறையா அப்படின்றத கணிச்சு வந்தாங்க. இந்த திதியை எதை வச்சு கணக்கிட்டாங்க அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை வைத்துதான் இந்த திதி அப்படின்றத நம்ம முன்னோர்கள் கணக்கிட்டு தந்திருக்காங்க. இந்த திதி தான் பின்னாடி தேதியா மாறி இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்கள் ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு இன்றைய தினம் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கேலண்டர்ல நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அஸ்வினியில தொடங்கி ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடியது தான் இந்த 27 நட்சத்திரங்கள். இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் என்னென்ன இந்த நட்சத்திரத்தன்னைக்கு என்னென்ன மாதிரியான வேலைகள் செஞ்சா நமக்கு நல்லதா இருக்கும் அப்படின்றத கணக்கிடுறதுக்கும் இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த நட்சத்திரம் அப்படின்றது அன்றைய தினம் சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் மீது பயணம் செய்தோ அதுதான் அன்றைய தினத்தினுடைய நட்சத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யோகங்கள். இந்த யோகங்களும் பார்த்தீங்கன்னா 27 யோகங்கள் இருக்கும். இந்த 27 யோகங்களை சுப யோகங்கள், அசுப யோகங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வகைப்படுத்தி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணம். இந்த கர்ணங்களும் 11 கர்ணங்கள், அதுலேயும் சுப கரணங்கள், அசுப கரணங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி தந்திருக்காங்க. இப்போ ஒரு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இன்னைக்கு என்ன நாள், இந்த நாளுல என்ன திதி விழுது, இந்த திதிக்கு உரிய அன்னைக்கு என்ன நட்சத்திரங்கள் இருக்கு, இந்த திதிக்கும் நட்சத்திரத்திற்கும் பொருந்துற மாதிரி அந்த யோகங்கள் என்ன இருக்கு, அந்த யோகம் சுபயோகமா அசுபயோகமா, அன்னைக்கு கர்ணம் சுப கர்ணமா அசுப கர்ணமா, இந்த மாதிரி இந்த 5 அங்கங்களையும் பார்த்துதான் அன்றைய தினம் நல்லா இருக்கா,
இந்த வேலையை இன்னைக்கு தொடங்கலாம், நமக்கு நல்லதொரு வெற்றியா அமையுமா, நல்லபடியா நமக்கு பலன் கிடைக்குமா அப்படின்றத கணிச்சு தான் நம்ம முன்னோர்கள் இந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி அன்றைய நாளை கணித்து தங்களுடைய வாழ்க்கையில எல்லா முக்கியமான நிகழ்வுகளையும் செய்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 5 அங்கங்களை வச்சு முக்கியமான பலன்களை, ஜோதிட பலன்களை எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்ல கிடையாதுங்க. இப்போ ஒரு முகூர்த்த லக்னம் குறிக்கிறோம், ஒரு வீடு பால் காய்ச்சறதுக்கு நேரம் குறிக்கிறோம், ஒரு குழந்தைக்கு அன்னப்பிரசன்னம் செய்யறதுக்காக நேரம் குறிக்கிறோம் அப்படின்னா, இந்த 5 அங்கங்களும் நல்லா அந்த நாள்ல அமைஞ்சிருக்கா, சுபயோகமா இருக்கா, சுபகர்ணமா இருக்கா, அன்னைக்கு நட்சத்திரம் அந்த குழந்தைக்கு நல்ல தாராபலன் உள்ள நட்சத்திரமா இருக்குதா, அந்த திதி நல்ல திதியா இருக்கா, இதை வைத்து தான் அதை கணக்கிட்டாங்களே தவிர இந்த 5 அங்கங்களை வைத்து நமது முன்னோர்கள் எந்த விதமான பலன்களை எடுப்பதற்கும் பயன்படுத்தவில்லை அப்படின்றது தாங்க உண்மை. மீண்டும் வேறொரு நல்ல தகவலோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். வளமும் நலமும் பெற்று நல்ல வண்ணம் வாழலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.